நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கரிய முகம், குறும்பு விழிகள், தந்திர புன்னகை கொண்ட தலைவன். அவனை நீங்கள் அழைத்து கேட்டுப் பாருங்கள். நீதானே நீதானே ராதையின் காதலன், நீதானே பிருந்தாவன கோபியர்களின் தோழன், நீதானே குழலூதி மனங்களையெல்லாம் கொள்ளை கொண்ட அழகன், நீதானே கண்ணன், காதலில் மன்னன். அவன் சிரிப்பான், தலையசைத்து இதழ் பிரித்துச் சிரிப்பான். அன்று நான் கேட்டபோதும் அப்படித்தான் சிரித்தான். சிரித்துக்கொண்டே சொன்னான், யார் சொன்னது நான் பிரம்மச்சாரி? இல்லை, நீ பிரம்மச்சாரி இல்லை. நாங்கள் உன்னை அப்படி பார்க்கவில்லை. மோக வலைவிரித்த மாய கண்ணன் நீ. அப்படித்தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது உங்கள் தவறு. நான் பிரம்மச்சாரியேதான், அழுத்தமாய்ச் சொல்லி மறைந்தான். அன்று யமுனையில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றின் கரையில் அமைந்திருந்த மாளிகையில் கண்களில் காதல் ததும்ப ருக்மணியோடு பேசிக்கொண்டிருந்த கண்ணன் சிந்தனை வயப்பட்டவனாய் ருக்மணியிடம் சொன்னான், ருக்மணி, ஆற்றின் மறுகரையில் என்னுடைய பக்தன் துர்வாசனை கடும் பசி வாட்டி வதைக்கிறது. அவனுக்குச் சென்று உணவளித்து வா. ருக்மணி கேட்கிறாள், இத்தனை பெருவெள்ளத்தை தாண்டி எப்படிச் செல்வது சுவாமி? கண்ணன் சிரித்துக்கொண்டே சொல்கிறான், ஆற்றின் கரையில் போய் நில். கண்ணன் நித்திய பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் யமுனையே வழிவிடு என்று கேள். யமுனை உனக்கு வழிதரும். ருக்மணி கிளம்புகிறாள். ஆற்றின் கரையிலே போய் நிற்கிறாள். கண்ணன் சொன்ன வார்த்தைகளை அப்படியே உச்சரிக்கிறாள். யமுனை இரண்டாக பிரிந்து வழி தருகிறது. செல்கிறாள், முனிவருக்கு உணவளிக்கிறாள். மீண்டும் மாளிகை திரும்புகிறாள். ருக்மணியின் குழப்ப ரேகைகளை பார்த்த கண்ணன் அவள் கேட்கும் முன்பே பதில் சொல்கிறான், ருக்மணி, எவன் ஒருவன் உலகத்து உயிர்களை பக்தி வழியில் திருப்ப முயற்சிக்கிறானோ அவனே பிரம்மச்சாரி. அந்த தலையாய பணியை நான் என் கடமையாக ஏற்றிருப்பதை யமுனை புரிந்து கொண்டாள், வழிதந்தாள். நீ? ருக்மணி சிரித்தாள். அவள் ஆமோதித்தாள். அவள் மட்டுமல்ல, நானும் ஆமோதிக்கிறேன். இறை பக்தியை, இல்லற பக்தியை, தேச பக்தியை இன்னும் ஆழமாய் விதைக்க முயற்சிப்போம். கண்ணன் வழியிலே பிரம்மச்சரியம் காப்போம். நன்றி. நீங்கள் ஒரு நல்லவனுடைய மறுபக்கம், அதுவும் நன்மையே என்று எடுத்து காட்டினீர்கள். அது எனக்கு ரொம்ப பிடித்தது. ராமன் வாழ்ந்தபடி வாழ வேண்டும், கண்ணன் சொன்னபடி வாழ வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றிங்க. அவன் பிரம்மச்சாரி தான் எப்போதுமே. என்ன இவன் நினைக்கிறானோ அதை நடத்துவதற்கு பாண்டவர்களையும் கௌரவர்களையும் தனக்கு பயன்படுத்தி கொண்டவன் அவன். சரிதானா? கர்ணன் வர. ஏன்னா தர்மன் போர் வேணாங்கிறான், பீமன் வேணுங்கிறான், அர்ஜுனன் வேணுங்கிறான், நகரம் வேணுங்கிறான். சகாதேவன்ட்ட போய் கேட்குறாரு, மாப்பிள்ளை போர் வேணுமா வேணாமான்னு, நீ தானே அதை முடிவு பண்ணணுங்கிறான் அவன். அவனுக்கு தான் முக்காலமும் தெரியும். அப்போ இவர் சொல்கிறார், எப்படி மாப்பிள்ளை நீ சொல்கிற? இல்லை நிறுத்திடலாங்கிறான். எப்படி? பாராள கண்ணனிகள் பார்த்தனை முன்கொண்டு அணங்கின் காரார் குடல் களைந்து நின்னையும் யான் கட்டுவனேல்ங்கிறான். கர்ணன் அண்ணன் அவனுக்கு தெரியும், சகாதேவனுக்கு. அவனுக்கு முடி சுட்டணும், இவளை முட்டை அடிக்கணும், அர்ஜுனனை கொலை பண்ணிடணும், போர் வராதுன்றான். புரியுதா? எல்லாம் உணர்ந்த, எல்லாம் தெரிந்த, எல்லாமாக இருந்த கிருஷ்ணன். அருமையாக சொன்னேன். பிரம்மச்சாரிகள் சொன்னால் 6 வழி விடும்னே நீ சொன்ன. அப்படியெல்லாம் நாங்கள் பிரம்மச்சாரியாக இருக்க முடியாது என்பதனால்தான் 6களை அழித்து விட்டோம். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு.